வாரியார் சுவாமி 6 நாள் கந்த சஷ்டிக்கு உபவாசம் இருப்பார், ஒண்ணு சாப்பிட மாட்டார், 6 நாள் பட்டினி இருப்பார். சஷ்டி முடிஞ்சு மறுநாள் காலம்பர பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவார். ஒரு ஊர்ல அப்படி தங்கி 6 நாள் விரதம் இருந்துட்டு பூஜையை முடிச்சுட்டு அவர் சாப்பிடணும். ஆனா ரயிலுக்கு நேரம் ஆயிடுத்து, எங்கேயோ போகணும். உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் சொல்லி, அப்பா ஆப்பிள தோல் சீவி பேக் பண்ணி வச்சுட்டு ரயில்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அந்த புத்திசாலி என்ன பண்ணிருக்கான், தோலா சீவி ஒரு பொட்டலம் கட்டி அவன்கிட்ட கையில கொடுத்துட்டான். 6 நாள் விரதம் இருந்துட்டு 7ஆம் நாள் காலம்பர ரயில்ல பிரயாணம் பண்ணி சரி சாப்பிடலாமேன்னு திறந்தா ஆப்பிள் தோல் சீவி வைனார் பாருங்க, தோலா சீவி வச்சிருக்கா. இந்த நிலையில ஒரு மனுஷனுக்கு என்ன ஆத்திரம் வரும்? பசி. நம்ம 6 நாள் விரதம் இருந்திருக்கிறோம். இப்ப சாப்பிடறதுக்கு நமக்கு ஆகாரத்தை எடுத்து வைக்க வேண்டியவன் தோல் வச்சிருக்கான். அவன் தோலை உரிச்சுள்ளாமான்னு தானே தோணும். அவன் தோலை உரிச்சுள்ளாமான்னு தானே தோணும். வாரியார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன அப்பா இந்த ஒரு நாள்லயே இவன் என்னை இந்த பாடுபடுத்துறானே, அந்த முதலாளி கிட்ட வேலை பார்க்கறானே, அந்த முதலாளி என்ன பாடுபடுவான்? இவனை வேலைக்கு வச்சிருக்கிறாரு, அவர் என்ன பாடுபடுவார்? இந்த ஒரு நாள்லயே அவன் என்ன உண்டு இல்லையன்னு ஆக்கிட்டாரு, இந்த ஒரு காரியத்திலேயே இப்படி பண்ணிட்டாரு, இவன் எந்தெந்த காரியத்துல என்னென்ன பண்ணுவானோ அந்த முதலாளி இவனால என்ன கஷ்டப்படுறாரோ தெரியலையே அப்படின்னார். இப்ப கோபம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி. செங்காலிபுரம் அன்கிராம தீட்சிதர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். அந்த வீட்டுக்கு இரவு நேரம் போயிருக்கிறார்கள். அதாவது வந்து இறங்குகிறார். வந்து இறங்குகிற போது அவருக்கு அந்த வீட்டுல சாப்பிடுகிறீர்களான்னு கேட்கல, பாலாவும் சாப்பிடுறீங்களான்னு கேட்கல, எதுவுமே செய்யல. எங்கேயோ பயணம் பண்ணி வந்த இடத்துல அவருக்கு ஆகாரம் கொடுக்கல, பால் சாப்பிடுறீங்களான்னு கேட்கல, பழமானு சாப்பிடுறீங்களான்னு கேட்கல, ஒண்ணுமே செய்யல. இப்ப நார்மலா ஒரு உபன்யாசகருக்கு கோபம் வரணும். நம்ம போய் இறங்கி இருக்கோம், நம்மள ஒண்ணுமே கேட்கவே இல்லையேன்னு. ஒரு இம்மி கூட அந்த முகத்தை காட்டல. மறுநாள் கதை சொல்ற, அப்போ தீட்சிதர் பேசும்போது சொல்றார், நேற்று ராத்திரி 10 மணிக்கு மேலே அந்த ஆத்துல போய் இறங்கின போது அந்த ஆத்து மாமி மகாலட்சுமி மாதிரி வரவேற்று அந்த பாதாம் பால் கொடுத்து ஆப்பிள் நறுக்கி கையில கொடுத்து வகை என்ன, இட்லி என்ன, பட்சணம் என்ன, அது என்ன, இது என்ன, அப்படிலாம் உபச்சாரம் பண்ணி நான் பாருங்க, என் மனசு அப்படி குளிர்ந்து போயிடுச்சு. அந்த மாமி டப்புன்னு எழுந்து புறப்பட்டார். ஏன் இன்னைக்கான நாம அதை பண்ணணும், நேற்றுக்கு நாம பண்ணலே அப்படிங்கறது அந்த மனுஷன் நம்ம கிட்ட கோபமா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதை இன்னைக்கு எவ்வளவு தமாஷா எடுத்துட்டு இவர் பேசுறார் அப்படின்னு அந்த பாதி கதையில எழுந்திருச்சு அந்த மாமி வீட்டுக்கு போயிட்டா. போய் பாக்குறச்ச எல்லாம் ரெடியா இருக்கு இன்னைக்கு. இப்ப கோபப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட தீட்சிதரை பத்தி சொல்வார்கள், மிகுந்த கோபம் வந்தா கூட அசத்து அப்படிம்பாரு, அவ்வளவு இது அசத்து, அவ்வளவுதான், அதுக்கு மேல கடுஞ்சொல் கிடையாது. இப்போ மனித நிலையில இருந்து ஞான நிலைக்கு பிரவேசிக்கிறவர்கள் கோபம் வருகிற போது கூட கோபத்தை கடந்து போகிறார்கள். ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா, யாராவது ஒருத்தரோட சண்டை வரும்போது நான் ஏதோ பாக்குறதுக்கு டீசென்டா இருக்கிறேன்னு நம்பிடாத, நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ உன்னால தாங்க முடியாது. எனக்கு தமிழ்ல அத்தனை வார்த்தை தெரியும், தமிழ்ல மட்டும் இல்ல இங்கிலீஷ்ல திட்டுவேன். ஏதோ இவ்வளவு டீசென்டா இருக்கிறேன்னு நினைச்சுடாது, சண்டேன்னு வந்துட்டா நான் நாயை விட மோசம். இன்னும் சில பேர் சொல்வா என்ன வெட்டிடுவேன், ஏதோ நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத, வெட்டிடுவேன். அப்ப என்ன அர்த்தம், ஒரு கோபம்னு வந்துட்டா புலி எப்படி காட்டுல பாயுமோ அந்த புலி இவனுக்குள் இப்ப ஃப்ரீஸ் ஆயிருக்கு. உங்க ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஃப்ரீசர்ல இருந்து அது வெளியில எடுத்து வச்சுட்டேன்னா அது ஒரிஜினாலிட்டிக்கு வர்ற மாதிரி எனக்குள்ள பல ஜென்மாவில ஃப்ரீஸ் ஆகிருக்கிற அந்த மிருக குணம் இப்ப ஃப்ரீஸ் ஆகிதான் இருக்கு. அட் எனி டைம் மறுபடியும் அது ஃபுல் ஸ்விங்ல வெளியே வரும். நாம் மீண்டும் எப்படி திரும்பிடுறோம், இயற்கைக்கு திரும்பிடுறோம், பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறோம். ஏன் கோபப்பட்டா ஒண்ணும் தப்பு இல்லை சார், சில சமயத்துல கோபப்பட்டாட்டி காரியம் ஆகாது சார். இம்மீடியட்லி வி கிவ்ஸ் அஸ் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லையா? இப்ப பாருங்க, நாம் மனிதன் என்ற பாலத்தில் இருக்கிறோம், நாம் தெய்வத்தை நோக்கிய பரமாத்மாவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுகிறோம். இந்த பரமாத்மாவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுகிற போது அதில் சில பயங்கரங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடிய சொத்து போயிடும். நீங்க ஏழையாக வேண்டிய கட்டாயம் வரலாம், உங்க உற்றார் உறவினரை பிரிய வேண்டிய கட்டாயம் வரலாம். நல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு சரியான ஞான பாதையில் போகிறவனை உலகம் கிறுக்கன் என்று சொல்லும். ஒரு சரியான ஞான பாதையில் போகிறவனை உறவினர்களால் சகித்துக் கொள்ளவே முடியாது.
நான் போனா என்ன மதிக்கல, என்ன ஏன்னு கேட்கல, என்ன வான்னு கேட்கல, என்ன போன்னு சொல்லல, என்ன சாப்பிடுன்னு சொல்லல, இப்படி எதையான இந்த உலகம் சொல்லிக் கொண்டே இருக்கும். நீங்கள் ஞானப்பாதையில் பிரவேசிக்கிற போது ஏகப்பட்ட ஆபத்துக்களுக்கு உள்ளாக வேண்டி இருக்கும். அப்ப அதை நோக்கி தொடர்ந்து நான் சொன்ன பாருங்க, என்னமோ ஒரு ஜாதி கலவரம்னா நம்ம கார் தாண்டி போக தயாரா இல்ல, ரிவர்ஸ்ல புறத்த இடத்துக்கே போயிடுறோம், சேஃப்டி அப்படின்னு. அதுபோல் இந்த ஆன்மீக பயணத்திலும் பரமாத்மாவில் பிரவேசிக்கிற தைரியம் இல்லாமல் நாம் மீண்டும் இயற்கையில் பிரவேசித்து விடுகிறோம். ரிவர்ஸ் மறுபடியும் நமக்குள்ள இருக்கிற மிருக கூட்டுக்குள்ள போய் பிரவேசிச்சிடுறோம். இந்த மாதிரியாக சரிக்கு கீழே போகாமல் துணிந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு மேலே போகிறார்களே, அவர்கள்தான் குருமார்கள், ஞானிகள், ஜீவன் முக்தர்கள், சமாதி நிலை என்கின்ற உத்தம நிலையை அடைகிறவர்கள். இதுல இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. பயணம்னு சொன்னா ஒரே மாதிரியான பயணம் அல்ல. நான் இதுக்கு முன்பு ஒரு முறை அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் கிருஷ்ணகாந்த் சபால பேசினேன். அப்போ ஒரு குறிப்பு சொன்னேன். பயணம் என்பது ரெண்டு வகையான பயணம் இருக்கு. எப்பவுமே எந்த பயணமுமே ரெண்டு வகை உண்டு. எப்படின்னா நேர்கோட்டு பயணம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அதன் பிறகு மேல் நோக்கிய பயணம் என்று ஒன்று உண்டு. ரெண்டு வகை இருக்கு பயணத்துல. அதிகமா பிளேன்ல பயணம் பண்ணி பழக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். பிளேன் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் நேர்கோட்டு பயணத்தை மேற்கொள்ளும் இல்லையா? அது டெர்மினல் 1ல இருந்து புறப்படுறதுனா டெர்மினல் 1ல எல்லா பேசஞ்சரையும் ஏற்றினதுக்கு அப்புறமா பட்டையை இறுக்கி கட்டி கொண்ட பிறகு அது மெதுவா அப்படியே புறப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஊர்ந்து இப்படி போகும் நேரா. பிரான்ஸ்ல ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் MS விஸ்வநாதன் போகும்போது அது என்னத்தினாலேயோ ரன்வே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் என்னமோ ப்ராப்ளம் திரும்பி அது இதுக்கு வந்துடுது, இதுக்கு டெர்மினலுக்கு திரும்பி வந்துடுது. அப்ப MS விஸ்வநாதன் கேட்கிறார், அவர் மகா இசை மேதை ஆனா குழந்தை. கண்ணதாசனை பார்த்து, அண்ணே இந்த பிளேன் பிரான்ஸ் வரைக்கும் இப்படியே போகுமான்னு, தரையிலேயே போகுமா அப்படின்னு. அப்படி கண்ணதாசன் சொன்னார், அப்படியே தான் போகும், வழியில இப்ப ரோடெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு போகுது தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் திரும்பி வந்து. இப்ப எங்கேயாவது ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகி மேல போகாம நேர்கோட்டு பயணமே பண்ணினா அதுக்கு பிளேன் பேரா? கார் நேர்கோட்டு பயணம் பண்ணலாம், பஸ் நேர்கோட்டு பயணம் பண்ணலாம். நேர்கோட்டுனா ஸ்ட்ரைட் இப்படி பயணம். பஸ் நேர்கோட்டு பயணம் பண்ணலாம், கார் நேர்கோட்டு பயணம் பண்ணலாம், ரயில் நேர்கோட்டு பயணம் பண்ணலாம். பிளேன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே நேர்கோட்டு பயணம் பண்ணி கரெக்டா அந்த லெவல் வந்த உடனே அப்படி செங்குத்தா மேல தூக்கி மேல் நோக்கிய பயணத்தை எடுத்தாதான் அதுக்கு பிளேன்னு பேரு. மனிதன் பிளேன் போன்றவன். ஆரம்ப காலத்தில் புல்லாய் பூடாய் புழுவாய் தாவரங்களாய் இருந்த வரையில் நேர்கோட்டு பயணம் அனுமதிக்கப்பட்டது. இந்த மனித பிறவியிலும் குழந்தையாய் இளைஞனாய் இருக்கிற காலம் வரையில் நேர்கோட்டு பயணத்தை மேற்கொண்டு ஞானம் என்பது என்ன என்று தேடிய மாத்திரத்தில் பிளேன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி மேல் நோக்கிய பயணத்தை செய்கிற போதுதான் அவன் தன் பயணத்தை பூர்த்தி செய்ய முடியும். அவன் வானத்தில் பிரவேசிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவன் நேர்கோட்டு பயணத்தையே வாழ்க்கையில் நடத்தக்கூடாது. எது நேர்கோட்டு பயணம்? உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, தின்றதே தின்று, செய்ததே செய்து தன் வாழ்க்கையை நேர்கோட்டு பயணத்தில் முடிக்கிறவர்கள் எத்தனை கோடி பேர். இது என்னதான் லைஃப்? திரும்ப திரும்ப இதே காரியத்தை பண்ணிட்டு நான் பூமியில இருக்கிறேன்னு மறுபடியும் கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்று பிள்ளைக்கு கடன் வாங்கி அப்புறம் பேரனுக்கு கடன் வாங்கி சில பேர் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுப்பான், அப்புறம் பேரனுக்கு வீடு கட்டி கொடுப்பான். என்ன இதே வேலையாவா இருக்கு? வேற வேலையே கிடையாது. மாத்தி மாத்தி இதேவா சாப்பிடுற போது இந்த காபி நல்லா இருக்கும், அதுல வடை நல்லா இருக்கும், அதுல பஜ்ஜி நல்லா இருக்கும், போண்டா நல்லா இருக்கும், இங்க அது கிடைக்கும், இங்க இப்படி திங்கிறத நோக்கியேவா போய்கொண்டே இருக்கிறது. ஒரு எல்லையில ஸ்டாப் பண்ணிட்டு நேர்கோட்டு பயணத்தை நிறுத்தி மேல் நோக்கிய பயணம் போகணுமா இல்லையா? வாழ்க்கையில ஒரு எல்லையிலேயாவது அந்த நேர்கோட்டு பயணத்தை நிறுத்துறதானே.